தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் நம்ம ரியல் டைமில் ஒரு இன்புட் வாங்கி எப்படி ஒரு எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, அதோட ஸ்டேட்டஸ் வந்து சீரியல் மேட்டரில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஆனால் டாஸ்க்காக தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் அண்ட் எல்சிடி ஸ்டேட்டஸ் இந்த டாஸ்க்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த டாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் 1 சுவிட்ச் ப்ளஸ் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் சென்ட். ஓகே, அப்போ எல்சிடி ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணணும், எஸ்எம்எஸ் சென்டிங், அதே மாதிரி எஸ்எம்எஸ் சென்டிங் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அதோட ஸ்டேட்டஸ் தான் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அந்த டாஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது வந்து 70வது டாஸ்க்கு. ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h லிக்யூட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10. ஓகே, அது எல்லாமே ப்ரீடிஃபைனாக உங்களுக்கு சொன்னது தான். அடுத்து டிஃபைன் SW2. அப்போ சுவிட்சை வந்து ரெண்டாவது பில்லில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அன்சைன்ட் இன்ட்டு A = 0 வாய்டு ஜிஎஸ்எம் சென்ட் 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வாய்டு லூப்பு கீழே இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜிஎஸ்எம் சென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை மேலே கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம், இல்லை டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, வாய்டு செட்டப்பு ஓப்பன் parenthesis LCD begin 16,2. ஓகே, LCD.set cursor 0,0 LCD.printல வெல்கம் பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். serial.beginல 9600 அதோட பார் ரேட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். serial.print LNல வெல்கம், பின் மோடில் சுவிட்ச் இன்புட் டிலே 500 கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், வாய்டு லூப்பில் ஓப்பன் parenthesis கொடுத்து A = டிஜிட்டல் ரீடு சுவிட்சு. இப்போ சுவிட்ச் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்ணோம், எனக்கு வந்து ஏங்கிற வேரியபிளில் போய் அசைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஏல வந்து சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், 1ன்னு அப்டேட் ஆகும். அப்போ அந்த 1ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகணும், ஜிஎஸ்எம் சென்ட் 1ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜிஎஸ்எம் சென்ட் 1ங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இங்கே வந்து நான் கொடுக்குறேன். அப்போ வாய்டு ஜிஎஸ்எம் சென்ட் 1 அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன ஆகும், LCD.clear, அப்போ LCD.set cursor 0,0 LCD.print sending SMS 1 இந்த ஸ்டேட்டஸ் தான் நான் சொன்னேன். டிலே 500 0.5 செகண்ட்ஸ். serial.printல 80 அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், சிம் கார்டு ரெடியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த கமாண்டு. டிலே வந்து 100 0.1 மில்லிசெகண்ட்ஸ் 0.1 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து serial.write அப்படின்னா எண்டர்னு அர்த்தம். serial.write 10 அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இடையில எல்லாமே என்ன டிலே தான் ஆட் பண்ணியிருப்பேன். டிலேங்கிறது என்னன்னா நான் வந்து 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற. AT + CMGS = அப்படின்னு போட்டிருப்பேன். அது எப்படின்னா எஸ்எம்எஸ் சென்ட் ஃபங்க்ஷனுக்காக அதை ரைட் பண்ணிப்பேன். அடுத்து டபுள் கோட்ஸுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணுற SIM 800 மாடியூல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, SIM 800 மாடியூலாக இருந்தாலும் சரி, SIM 900 இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தா மட்டும் தான் எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும், இல்லை அப்படின்னா ரிசீவ் ஆகாது. ஓகே, அடுத்து serial.write 13 10. ஓகே, எண்டர் நியூ லைன் இதெல்லாம் கொடுத்தேன். அடுத்து என்ன பண்ணுங்க, ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு மட்டும் எஸ்எம்எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுங்க. அதே serial.printல. ஓகே, அதுக்கப்புறம் serial டிலேங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் டிலேங்க தான் நான் சொல்லல. அடுத்து 13 கொடுத்தா என்ன ஆகும், எண்டர்னு அர்த்தம். serial.writeனா Ctrl Z. ஓகே, அப்போ எனக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் நான் ரைட்டப் பண்ணுறேன். இப்போ serial.write. அடுத்து என்ன பண்ணேன், சம் டிலே வந்து அவனை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். LCD.print கம்ப்ளீட்டர் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம், LCD.set cursor எல்லாம் எகைன் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. அப்போ என்ன பண்ணிட்டேன், வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துல வந்த உடனே என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இடத்துல வெயிட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டிலேங்கிற ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா எனக்கு என்ன கம்ப்ளீட்டட்னு அடுத்த செகண்டே என்ன ஆயிரும், வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் வந்து சம் டிலே வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு 0.5 செகண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் எஸ்எம்எஸ் சென்டருக்கான ஃபங்க்ஷனு. அப்போது அந்த எஸ்எம்எஸ் சென்டருங்க ஃபங்க்ஷன் போயிட்டு எகைன் என்ன ஆயிரும், நான் சுவிட்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், A = 0. அப்போ A = 0 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, எதுவும் பண்ண தேவை. அந்த ஃபங்க்ஷன் எதுவுமான அவசியம் கிடையாது. நான் வந்து சும்மா உங்களுக்காக ரைட் அப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து சுவிட்ச் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாவே என்ன ஆயிரும், A = 1 கிடையாது. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வரவே வராது. ஓகே, ஆனால் சுவிட்ச் ப்ரெஷ்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கண்டினியூஸாக எஸ்எம்எஸ் வரும். இப்போ அந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன்னா வெரிஃபை பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவர் லைக் பண்ணிங்க. டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி லேப்டாப்புக்கு எப்படி OS போடுறது, அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் எல்லாமே பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் பார்த்துங்க. அப்படி வேண்டாம் அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மற்ற கண்டென்ட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து டன் கம்பைலிங்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ISIS ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே ப்ரீவியஸாக நான் சிமுலேஷன் போட்டு தான் ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருப்பேன். ஓகே, சுவிட்ச் வந்து என்ன கான்செப்ட்டில் போட்டிருப்பேன் அப்படின்னா புல் டவுனில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சீரியல் மானிட்டர் ஒன்று, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு LCD. ஓகே, இப்போ அந்த கோடிங்கை வந்து என்ன பண்ணுறேன், ஐசியில் டபுள் பண்ணி கோடிங் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் 70 ஒன் சுவிட்ச் ப்ளஸ் GSM SMS சென்டர். ஓகே, ப்ரீவியஸாக 69, இப்போ வந்து 70. இப்போ அதை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ கோடிங்கை ப்ளே பண்ண உடனே என்ன ஆகும், LCயில் வெல்கம் வந்து இங்கேயே வெல்கம் பண்ணிடுச்சு. இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு SMS சென்ட் ஆகணும். ஓகே, இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், சென்டிங் SMS ஒன்று வந்துருச்சா. இப்போ நான் சுவிட்சை கண்டினியூஸாக ஹோல்டில் பிடிக்கணும் பாருங்கள், உங்களுக்கு என்ன கண்டினியூஸாக SMS போய்கிட்டே இருக்கும். இப்போ 80 அப்படின்றது ஃபஸ்ட்டு சிம் கார்டு ரெடியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, ரியல் டைம் ஹார்ட்வேரில் செக் பண்ணுறதுக்காக அந்த இந்த கோடிங் நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் செக் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா சிமுலேஷன் அப்படின்னா டிலே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ரியல் டைம் ஹார்ட்வேரில் இவ்வளோ டிலே போட்டால் மட்டும் தான் என்ன ஆகும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்காக தான் டிலே போட்டுருக்குது. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். 80 + CMGS டபுள் கோட்ஸ். ஓகே, 63 இந்த மாதிரி ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் தான் நான் போட்டுக்கலாம். ஓகே, நான் அது வந்து கோடிங்கில் 6385 இந்த இடம் சொல்லி பாருங்கள். GSM சென்ட் 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். இந்த serial.print இந்த இடம் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ்க்கு இருக்கிற ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் மாற்றிங்கன்னா உங்களுக்கு SMS கம்பல்சரி வரும். ஓகே, அந்த சிம்முக்கு வந்து நீங்கள் பேசிக் பிளான் எல்லாமே ஈஸி பண்ணியிருந்தால் மட்டும்தான் SMS ரிசீவ் ஆகும். சிம் கார்டு வந்து 3 மாதம் யூஸ் பண்ணாமல் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா SMS வந்து ரிசீவ் ஆகாது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சிமுலேஷன் ஃபைலை பாருங்கள். சிமுலேஷன் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு வந்துருச்சு. மறுபடியும் என்ன ஆச்சு, சென்டிங் SMS 1 அப்படின்னு வந்துருச்சா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணோம், 80ங்கிற கமெண்ட்டாக ஃபஸ்ட்டு இதுலேருந்து சென்ட் பண்ணோம். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட் மறுபடியும் சென்டிங் SMS 1. இப்போ என்ன பண்ணணும், 80ங்கிற கமெண்ட் வந்து மறுபடியும் சென்ட் பண்ணி. இப்போ நான் இப்போ பாருங்களேன், இந்த இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த 80 ஹாய் குட் மார்னிங் எகைன் பிரிண்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஆகாது, மறுபடியும் வெல்கம் அப்படிங்கிறதே ஸ்டாப் ஆகிரும். ஓகே, மறுபடியும் சென்டிங் SMS 1 அப்படிங்கிறது வரவே வராது. வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் எந்த வீடியோ எல்லா பேருமே ஒரே கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இடையில நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்ரி சண்டே வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் உள்ள கமாண்ட்லேயே அந்த இதுக்கு வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நான் கமாண்ட்லேயே உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் குட் மார்னிங்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 0.5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். அடுத்து வெல்கம் அப்படின்னு வந்து ஸ்டாண்டர்டாக அப்படின்னு எனக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வெல்கம் நின்றுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணோம், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் SMS சென்ட் பண்ணோம். ஓகே, இதே நான் வந்து என்ன பண்ணேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுது, SMS சென்ட் ஆகும். இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹாய் குட் மார்னிங்னு வந்துருச்சு. இப்போ எங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அது ரிமூவ் ஆகிடும். வெல்கம் அப்படிங்கிறத நிற்கும். ஏன்னா நான் சுவிட்சை வந்து என்ன பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. எகைன் பார்த்திங்க அப்படின்னா நேரம் வெல்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.